அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் தாமதத்துக்கு அனைவரும் மன்னிக்கவும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய நாள் குவைத்தின் பல முக்கிய தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய முதலாவது இரண்டாவது சேனல் தற்போது கைவசம் கிடைத்துள்ளது. ஆனாலும் ஸ்ட்ரைக் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அது சம்பந்தமான விசாரணைகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி அதில் வீடியோக்கள் அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த சேனலான சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்ற சேனலில் தான் காலை நேர செய்திகள் தொடர்ந்துமே வரும். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 179% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 945 ரூபாய் 78% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 1% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 277 ரூபாய் இப்போதைக்கு வரைக்கும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 275 ரூபாயும், இலங்கைக்கு 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 978 ரூபாயும் வழங்குறாங்க. இது அமான் எக்ஸ்சேஞ்சுடைய ரேட். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 277 ரூபாய் இப்போதைக்கு வரைக்கும் வழங்குறாங்க. அதே போல் அது 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு வழங்குறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இலங்கையை பொறுத்தவரையில் 972 ரூபா 6% வழங்குறாங்க. 30,000 ரூபாய், அதாவது 30 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 961 ரூபாய் 4% வழங்குறாங்க. இது 50,000 ரூபாய், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள். அதே போல் 954 ரூபாய் 2% வழங்குறாங்க. இது 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரேட்டையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துடன் இணையுங்கள். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரையில் 266 ரூபாய் வழங்குறாங்க. 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள். அதே போல் 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கான இலங்கைக்கான நாணய பெறுமதி 959 ரூபாயாக உள்ளது. அதே போல் தான் 100 தினாருக்கு மேற்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு உங்களுக்கு எப்போவுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது யூஏஇ எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 10 ரூபாய் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுவும் எப்படின்னா நீங்கள் 300-400 தினார் அனுப்பும்போது இலங்கையர்களுக்கு. ஏன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 938 ரூபா வழங்குறாங்க, 935 ரூபா வழங்குறாங்க. ஆனால் இவங்க 949 ரூபாயிலேருந்து 950 ரூபா வரைக்கும் வழங்குறாங்க யூஏஇ எக்ஸ்சேஞ்ச். ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. இலங்கையர்களை மக்கள் வங்கிக்கு மட்டும் அனுப்ப முடியாத அந்த ரேட், கம்மியான ரேட்டுக்கு தான் அனுப்ப முடியும். மக்கள் வங்கியை தவிர்த்து ஏனைய வங்கிகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தகவல்களை தொடர்ந்தும் தெரியப்படுத்துறது, ஒரு பொருளை தொடர்ந்து நமக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். அதே மாதிரி புதிதாக வாரவங்களுக்கு இந்த விடயங்கள் தெரியாது. அதனால தான் ஞாபகப்படுத்துறது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் இந்தியாவை பணம் அனுப்ப 150 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், கேபிஇ, யூஏஇ, அமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்கும். குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கொண்டால் சில எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா குவைத் சிட்டி மாதிரி இடங்கள்ல எல்லாம் 750 ஃபில்ஸ் கட்டணமாக அறவிட்டிருந்தாங்க. சில இடங்களில் 900 ஃபில்ஸ் கட்டணமாக அறவிட்டிருந்தாங்க. அதே போல் தான் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், கேபிஇ சால்மியாவில் உள்ள பிரான்ச், அதே போல் அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் ஹவாலியில் உள்ள பிரான்ச், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 தினார் மட்டுமே தான் தற்போதைக்கு வரைக்கும் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா 1.25 தினார் தான் கட்டணமாகவும் அறவிடுறாங்க. ரேட்டும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த தகவல்களை நண்பர்களே நான் தொடர்ந்துமே தெரிவிக்கிறது. இப்போ தேவையில்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம்.
தேவையானவங்க இதை பாருங்கள். ஏன்னா புதிதாக இந்த சேனலுக்கு வரக்கூடியவங்க, இந்த நாட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு அது தெரியாது. அதனால தான் தொடர்ந்து ஞாபகப்படுத்துறது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 700 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 983 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 86 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 266 ஃபேல்ஸ். மறுபடியும் 40 ஃபில்ஸால் 22 கேரட் அதிகரித்த மாதிரி தெரியுது. தயவுசெய்து இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்குறதா இருந்தால் முதலாவது நாட்டில் என்ன மாதிரி விலை இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே விலை கொடுத்து வாங்குங்க. இன்னும் 21 நாட்களே மீதம் உள்ளது. 31ஆம் திகதியுடன் அனைத்தும் முடிவடையும். உள்துறை அமைச்சகத்தின் அதிரடியான எச்சரிக்கை எதுக்கு தெரியுமா? பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு. ஆனால் வீட்டு தொழிலாளர்களுக்கு பயம் இல்லை. ஏன், என்ன காரணம் சொல்கிறேன். அதே மாதிரி ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். நேற்றைய தினம் புதிதாக வந்த ஒரு ஓட்டுநர் ஒருவர், எது கேமராவா, நானும் டெய்லி பார்ப்பனே அப்படின்னு சொன்னார். அதே போல் இதோ போதைப்பொருள் 60 கிலோகிராமுடன் ஒரு நபர் பிடிபட்டுள்ளார். போதைப்பொருள் வியாபாரிகளை தயவு செய்து உடனடியாக அரசாங்கத்துக்கு முன் நிறுத்த வேண்டும். அதே போல் இதோ அமீருக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டவருக்கு 5 வருட கடுங்காவல் சிறை தண்டனை. இதுவரையிலையும் பார்த்தீங்கன்னா 610 பேர் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க வெறும் 5 நாட்களுக்குள்ள. உண்மையிலேயே மிகவும் கவலையான விடயங்கள். பலருமே இன்னைக்கு வரைக்கும் அடைக்கப்பட்டு 10 வருடம் 15 வருடம்னு சிறைகளில் சித்திரவதை அனுபவிச்சிருக்கிறாங்க சிரியா நாட்டில். அவங்களுடைய கண்களால் வெளிச்சத்தை முதலாக பார்த்த தருணம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் காலநிலை ஆய்வாளர்கள் இசால் ரமதான் மற்றும் பெதரல் அமீரா எதிர்வரும் நாட்களில் அதிகூடிய குளிர்காலம் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பனி, அந்த என்ன சொல்கிறதுக்கு ஸ்னோ ஒரு சில இடங்களில் விழலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் மிகவும் அதிகமான வீரியமான குளிர்காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருக்குங்க. இப்போ இருக்கிற மாதிரி நார்மலான குளிர் தான் இருக்கும்னு அலட்சியமாக இருந்துடாதீங்க. அதை விட பெரிய அளவான குளிர் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஓட்டுநருக்கு நேர்ந்த துயரத்தை பற்றியும் பார்க்கலாம், அவருடைய அறையை பற்றியும் பாருங்கள் வீடியோவை தொடர்ந்துமே. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க எல்லாருமே. في المناطق الصحراوية ساعات الليل متأخرة، لكن البرودة الشديدة متوقع أن تدخل علينا من منتصف ديسمبر. متوقع في 15 ديسمبر أن تتحول الرياح إلى الشمالية الشرقية وتدخل علينا الجبهات السيبيرية وتنخفض درجات الحرارة. متوقع أن تصل إلى 4 درجات إلى 3 درجات في المناطق الصحراوية. فأهل المخيمات تدفوا عدل، وعدم إشعال الفحم في الخيام المغلقة تسبب الاختناق لا قدر الله وقت النوم. فتدفوا عدل، أجواء باردة مقبلين عليها، والله يحفظكم. டிசம்பர் 31ஆம் தேதியோட பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் முடிவடைகிறது. அதன் பிறகு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க இந்த நாட்டில் அவங்களுடைய பேங்க் எதுவுமே வேலை செய்யாது. சேமிப்பாக பணம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் எடுக்க முடியாது. அதே போல தான் புதுசாக அக்காம் அடிக்கிறதுலையும் பிரச்சனை வரும். ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ நிறைய வீட்டு தொழிலாளர்களுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் கேன்சலில் போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து இதை பற்றி சிந்திக்காதீங்க. உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வார வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ கேன்சலில் தான் போக போகிறீங்க. நீ இந்த வீட்டுக்கு வரப்போவதே இல்லை, எனக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சால் நான் போயிட போகிறேன் அப்படின்னு போகிறவங்களுக்கு தேவையே இல்லை, யோசிக்காதீங்க. அதையும் மீறி நீங்கள் திருப்பி அக்காம அடிக்கணும், மறுபடியும் இந்த வீட்டில் வேலை செய்யணும், எனக்கு இன்னும் அவங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுடைய பிரச்சனை இல்லை. கஃபீல்கள் தான் உங்களுக்கு முழு பொறுப்பும். ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான். உங்களுக்கு பணம் அனுப்ப முடியாமல் போனாலோ இல்லை என்ன செய்ய வந்தாலும் அதுக்கு பொறுப்பு அவங்க தான். அதனால் நீங்கள் எதுக்கும் டென்ஷனாக தேவையில்லை. உங்களுடைய கஃபீல்கள்கிட்ட சொல்லுங்கள். சொல்லியும் கேட்காத பட்சத்தில் நிச்சயமாக அதுக்குரிய தண்டனையை அவங்களே தான் அனுபவிக்க போகிறாங்க. அவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று அக்காம அடித்து வேலை செய்ய வைப்பாங்க, இல்லையா நாட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய தூதரகத்தூடாகவோ அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியமூடாகவோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இதோடைய ஃபால்ட் இப்போ வீடு தொழிலாளர்கள் அப்படின்ற பட்சத்தில் அதோடைய முழு பொறுப்பும் முதலாளிக்கு தான். சஹல் மற்றும் மேட்டா போர்ட்டலில் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு போயிடுங்க, இல்லையா விட்டுட்டு வேலையை பாருங்கள். கஃபீலே அதுக்கு முழு பொறுப்பும். 5 வருட கால சிறை தண்டனை ட்விட்டர் மூலம் குவைத்துடைய மன்னருடைய
சில உரைகளை பற்றி குறை கூறிய ஒரு நபருக்கு எதிராக 5 வருட கால கடுங்காவல் சிறை தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. சமூக ஊடகங்கள் ஏதாவது போஸ்ட்டுகளை ஷேர் பண்ணுறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி 60 கிலோகிராம் போதைப் பொருட்களோட ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. போதைப்பொருள் வியாபாரிகளை பற்றி தெரியப்படுத்துறதுக்கு 1884141 என்ற இலக்கம் அல்லது 112 என்ற அவசர இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ளுமாறு உள்துறை அமைச்சகம் மற்றும் போதை தடுப்பு குற்றப்பிரிவு தெரிவிச்சிருக்கிறாங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உங்களுடைய கம்ப்ளைண்ட் பாதுகாக்கப்படும். இன்னார் தான் கம்ப்ளைண்ட் பண்ணன்றதை சொல்ல மாட்டாங்க, பயப்படாதீங்க. 610 பேர் கடந்த இந்த டிசம்பர் மாதம், அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள மட்டுமே 1 to 5 610 பேர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. 20 இன்ஸ்பெக்ஷனில் அதுக்கப்புறமா 317 வயலேட்டர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிகள்லையும் ஜாப்ராலி ஏரியான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ ஏரியாக்களில் தொடர் சோதனைகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. பரக்கல் கபீர் கவர்னரேட், அசுவாகல் கிரேன், ரீசெண்டாக ஜஹாரா, பல பகுதிகள்லையுமே திடீர் சோதனைகள் முன்னெடுக்கப்படுது. அதே மாதிரி அதிரடியாக கைது செய்யவும் படுறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து உங்களுடைய பத்தாக்காக்குரிய அட்ரஸ் தூரமாக இருந்துச்சுன்னா கஃபீல்கிட்ட கோல் அடித்து கேட்கும்போது சரியான ரீசன், சரியான ரிப்ளை அவங்களுக்கு கொடுக்காத பட்சத்தில் தூக்கி உள்ள போட்டு போயிடுவாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி அக்காமா இல்லாதவங்க பிடிபடணும், நாட்டுக்கு போகணும் அப்படின்ற விருப்பத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி செக்இன்களில் மாட்டினீங்கன்னாலே 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளே அனுப்பி விட்ருவாங்க. வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார் சகோதரர். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சகோதரர் உயிரிழந்தது இந்த மாதிரி ஒரு அறைக்குள்ளே தீப்பற்றி தான். பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா ஒரு நாய்க்கூடு கூட இந்த நாட்டில் ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. நாய்க்கு கூட ஒன்று அழகாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஓட்டுநருடைய பணிப்பெண்ணுடைய அறைகள் வந்து இப்படித்தான் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. சரியா, அந்த வெளிநாடு வாழ்றதுக்கு ஆசைப்படுறாங்க, பார்த்துட்டு போங்க. இந்த வெளிநாடு வந்து எல்லாம் செல்வாங்க. அந்த ரூம் இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, 3 நேரம் சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, கொஞ்சம் கேட்டு வருங்க, விசாரிச்சு வெளிநாடு வராங்க. நான் வந்து ஒரு மாசமா இப்போ நான் இருக்கிற இடத்த பாருங்க, என்ன மாதிரி அப்படிதான் ரூம், கரண்ட் வசதி எந்த அம்மாய் எல்லாம் செஞ்சு அமைச்சாங்க. ஆனால் லைட்டாக போட்டால் பத்தாது பாருங்க. ஒரு மாதம் மகள் ரூமில் செஞ்சு, ஏன்னா கரண்ட் லைன் எடுக்கல. இல்லை, ஒரு மாதம் மட்டும் எடுத்தாரு கட்டையெல்லாம் போட்டு அப்படி. இது வந்து தகர கொட்டு, தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி எந்த ஒரு இதுவும் இல்லை. பாத்ரூம் போகிறோம்னா ரோட்டு கடந்து ஆனால் வீட்டுக்குள்ள உள்ளது நீ போகணும். சரியா, கொஞ்சம் வெளிநாடு வராக்கள் யோசிங்க. காசு செலவழிச்சு வாரத்தை பாருங்கள். ரூம் எப்படிப்பட்ட ரூம். சரியா, தகர கொட்டிடணும். அந்தாச்சு அங்கே போகணும். இந்த வீட்டுக்குள்ளே போகணும். டொய்லெட்டுக்கு போகணும். அவசரத்துக்கு பௌத்தாளமான ரோட்டில் தான் வர. நீ பாருங்க, இந்த பயாசம் கூட கரண்ட் எடுக்கல. வந்ததுலேருந்து நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், எடுத்தாங்க விசாகந்தன் சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்புறம் ரூம் வசதி பார்ப்போம். ரூம் பாருங்க, என்ன தோட்டத்தில் ஒன்று கட்டி வச்சுருந்த நாய்க்கு கூடு கொடுத்த மாதிரி செஞ்சு வச்சானோ. தமிழ்நாட்டு வாழ்க்கை அப்படித்தான் போகுது. எல்லா மாடும் ஓடுன்னு சொல்லி பௌத்து மாடும் வாழை கலப்பின கட்டத்துக்கு கடனை பட்டு வெளிநாடு வரவங்க வந்து பார்த்தா தான் வழங்குது. இதுக்கு நம்ம வீட்டில் சம்பளம் சொத்து கிடக்குங்க அப்படின்னு யோசனை கிடக்கு. பாருங்க, ஏசி கூட இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி ஒரு ரூமுக்குள்ள தான் அடைப்பட்டு கிடக்கு. ஒரு மாதம் மாதிரி ரூம் தான். ஜன்னலை சாத்துனா இருட்டு தான். ஒன்றும் பாருங்க ராவையில் எப்படியோ. அட நான் வேற எப்போ பாரு என்னடா இந்த வண்டி எப்போ பாரு பழுதாகி எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுருது அப்படின்னு நினச்சேனே ப்ரோ. அது கடைசியில் கேமராவா? எவ்வளோ ஃபைனை போட்டு தள்ளி வச்சிருக்குன்னு தெரியாது. மேடம் ஏற்றிட்டு அவசரமாக அந்த ரோட்டால் தானே போவேன் அப்படின்னு நேற்று புதிதாக வந்த ஒரு සිංහල සහෝදරர். අයියා කොහමද මේ අහන්නකෝ. ඒ වාහනේ හැමදාම මෙතන තියෙනවා. මං හැමදාම හිතා බලා යන්නේ. හැමදාම මං හතේ පාරේ උදේට දවල්ට යනවනේ මාමා වැඩට අරන් එන්නේ එක්කන් එන්න. හැමදාම හිතා යනවා. ඒත් මේ මොකද හැමදාම මෙතන මේ වාහනේ නවත්තලා තියෙන්නේ කියලා. තව වාහනයක් නවත්තලා තියෙනවා අයියා. ඔය වගේම පාරයිනේ මේ ඒ වාහනේ පහු කළ ඉස්සරහට ඇද්දර අලුතෙන් හදන්නේ අබ්දුල්ලා මුබාරක් එක. ඒ එතන හතේ පාරම ඉස්සරහින්ම අන්න උතනත් වාහනයක් නවත්තලා තියෙනවා. ඒකෙත් තියෙනවද දන්නේ බලන්න ඕනේ. අද හොඳට පොඩ්ඩක් බලන්න ඕනේ. உண்மையிலேயே நிறைய ஓட்டுநர்களுக்கு தெரியாமல் இருக்கும். புதிதாக வந்தவங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. 7வது ரிங் சாலை, குறிப்பாக 7வது ரிங் சாலையில் இந்த மாதிரி ஒரு வண்டி ஓரமாக நிற்குதுன்னா, செவர்லெட் வண்டி ஒன்று, இந்த வண்டிக்குள்ளே இருக்கிறது கேமரா. நல்லா பார்த்துக்கோங்க, உள்ளே கேமரா இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ரோட்டோரமாக இடது பக்கமாக இருக்கிற கேமரா எப்படி சைடில் இருக்குதோ சென்டரில் இருக்குதோ அது மாதிரி தான் இதுவும் ஒரு கேமரா. வேகமாக போகும்போது கேப்சர் பண்ணுற கேமரா. தயவு செய்து ஓட்டுநர்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாத புதிதாக வந்திருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைன்னா இந்த வீடியோ போட்டாவது காட்டுங்க.
இந்த 7ஆம் நம்பர் ரோட்டில் போனீங்கன்னா தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த 7ஆம் நம்பர் ரோட்டில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்குது. நாம் எல்லாரும் இடது பக்கம் தான் பார்த்து போவோம். இந்த பக்கம் கேமரா இருக்கான்னு கடைசியில் வலது பக்கம் நிறுத்தி வச்சிருக்கிற இந்த வண்டியை மறந்துடுவோம். தயவு செய்து ரொம்ப கவனம். தெரிஞ்ச நண்பர்களுக்கு மறக்காமல் இதை ஞாபகப்படுத்துங்க. 7வது ரிங் ரோட் பற்றிய மற்ற முக்கிய தகவல்கள் இருக்குது, அதை விரைவிலேயே கொண்டு வந்து கொடுக்குறேன். அதே போல தான் பாருங்கள், நிருபர்கள், அதாவது தொலைக்காட்சி நிருபர்கள் மக்களுக்காக குரல் கொடுத்த பலர், அவங்க இருக்கிற நிலைமையை பாருங்கள். கிட்டத்தட்ட 10 வருடம் 12 வருட காலமாக அதே மாதிரி மக்களுக்காக குரல் கொடுத்த பலருடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்குது. சடலங்களாக மக்களுக்கு ஆதரவாக பேசின பலருடைய உடல்களும் பார்த்திங்கன்னா ஷோதாக்களுடைய உடல்கள் ஒவ்வொரு குடவுன்கள்லேயும் அல்லது சில ஃப்ரீசர் ரூம்கள்லேயும் இருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்குது. எல்லாமே மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவங்க. அவங்களுடைய உடல்களை கூட அடக்கம் பண்ணாமல் வருடக்கணக்காக ஃப்ரீசர் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க சிரியாவில் சிரியா அதிபர் ஆசாத்துடைய குழு. அதே மாதிரி தான் பலரையும் சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்க. சிறைப்பிடிக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. مخدرات بتستخدم مخدرات التصدير من عنا وبس. كل الحبوب من سوريا اخوي، كل الحبوب طقطق اللهم نخلص منك. كيف بالتواليت والله بروح العالم. போதைப் பொருளை கொடுத்து மந்தமாக்கி தான் அவங்கள உள்ள அடைச்சி வச்சுருந்துருக்குறாங்க. பாருங்கள் எத்தனை பேர் வெளி உலகத்தை பார்க்குறாங்கன்னு. அதே மாதிரி நீங்கள் தப்மையில் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்குன்னா உடம்புல இனி தழும்பு விழுறதுக்கு இடமே இல்லை, தழும்பு மேலே தான் தழும்பு விழணும், அப்படியெல்லாம் அநியாயம். داخل الزنزانات. لا السلامة. طا خالص الحمد لله السلامة. عم نطالع. طاعوا خلاص سقط بشار. سقط. مبروك. طاع الحمد لله انا من هون. من هون. انا من ترى. شوف الله يقويكم. هذا عم نتسيل. الله يقويكم. نتسيل. سقط بشار. حمالة. زنزانة رقم 4. الحمد لله على السلامة. طاع الحمد لله انتوا احرار. طاع الحمد لله على سلامتكم. الله يحميكم اليوم. الحمد لله على السلامة. الحمد لله على السلامة. طاع ما في شيء. سقط الحمار. طاع هالشي. الحمد لله على السلامة.
اطلع انت حر اطلع لك اطلع اطلعوا يا اخوي هاي كرمال سقوطه تحلايه اطلع حجي خلص ما ضل بشار اطلع دعسناه بالصرمايه. الله أكبر الله أكبر. انظروا إلى جرائم الأسد. هذه صور جثث لبعض المعتقلين تم نقلها من سجن صيدناية العسكري إلى مشفى حرسته، يقومون بوضع الجثث لحين الله أكبر، يقومون بنقل الجثث إلى حين أن ينتهوا من توثيق أضابيرهم لديهم، وبعدها من هنا إلى مقابر القطيفة الجماعية. الله أكبر الله أكبر الله أكبر على هذا الطاغية. غرفة عمليات الجنوب. அந்த விஷுவல்களை போட முடியலை. அப்படியே அந்த தலையால் உடம்பால் அங்கே இங்கே நூறு இடங்களால் இரத்தங்கள் வடிந்து போன மாதிரி சடலங்கள் அப்படியே பார்சல் பண்ணி அந்த மீன்கள் ஆடு மாடு அந்த மீன்கள் எல்லாம் வந்து ஃப்ரேசரில் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, பெரிய பெரிய கண்டெய்னர் ஃப்ரேசரில், அது மாதிரி உள்ளே தூக்கி போட்டு வச்சுருக்கானுங்க. அதுவும் முக்கியமான சில போராளிகள், முக்கியமான மக்களுக்கு குரல் கொடுத்த ஒரு சிலர், ஜேர்னலிஸ்ட், அதாவது யாராவது பத்திரிகை நிருபர்கள், மக்களுக்காக ஆதரவாக குரல் கொடுத்த பலரையுமே. ஹஸ்பி அல்லாஹ் நியாமல் வக்கீல். உண்மைக்குத்தான் அந்த கொடுங்கோல் ஆட்சியர்கள் அனைவருக்குமே ஒரு நாள் பாடம் புகட்டப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எவ்வளவுதான் கொடுங்கோல் ஆட்சி பண்ணி, எவ்வளவுதான் ஆட்சி பலம் ஆக்கிரமிப்பு அதிகாரத்தோடு இருந்தாலும் இறைவன் நினைச்சா ஒரு செகண்ட் போதும் வீழ்த்திடுவான் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அசாட்டுக்கு நடந்திருக்குது. இன்னைக்கு சொந்த நாட்டை விட்டு தப்பி ஓடிய சூழல். அதே மாதிரி இராணுவ ஆட்சி தானே, அடக்குமுறை இராணுவ ஆட்சி, இராணுவத்தை வச்சு தான் இந்த மாதிரி மக்கள் அடக்கி ஜெயிலில் போட்டு கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி வச்சுருந்தது. அல்லாஹ் பெரியவன். அடுத்ததாக இஸ்ரேல்காரன் வேற திருப்பியும் சீன்றான் அந்த மக்களை. என்ன நடக்க போதோ தெரியல, பார்க்கலாம். உலக அமைதிக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோ சந்திக்கலாம்.